Cam, start பண்ணலாமா? Leaders, anybody want to add anything? Hi, Cam. உனக்கு பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ பேர் லிஸ்ட் பில்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப தேவையான டாபிக்னு நினைக்கிறீங்க? குயிக்கா குயிக்கா சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லிஸ்ட் பில்டிங்ல யாருக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த டவுட்ஸ் எல்லாம், இதுதான் எனக்கு சேலஞ்சஸ், இதான்ப்பா என்னோட பிரச்சனை லிஸ்ட் பில்டிங்ல. அப்படி கேம் கேக்குதா? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, game வீடியோ clear, ஓகே? game. சரி, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். எவ்வளவு பேருக்கு ஃபர்ஸ்ட் போர்டு வைக்கலாம்னு பார்த்தேன், தென் ஐ தாட் டிஜிட்டலா எழுதி காட்டிடலாம்னு சொல்லிட்டு. how many of you feel எனக்கு எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்லிட்டீங்க? ஓகே, சரி, நான் இதை கிளியர் பண்றேன். எனக்கு லிஸ்ட் பில்டிங் டிஃபிகல்டிஸ் இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம், அப்படி யாரும் இருக்கீங்களா? எனக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, லிஸ்ட் பில்டிங்ல டிஃபிகல்டிஸ் இருக்கு. எனக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், கான்டாக்ட்லாம் முடிகிற மாதிரி இருக்கு. அப்படி யாரும் இருக்கீங்களா? நான் ரொம்ப இன்ட்ரவர்ட், எனக்கு கான்டாக்டே கிடையாது. அப்படி யாரும் இருக்கீங்களா? நான் கூட இன்ட்ரவர்ட் தான். அப்படி யாரும் இருக்கீங்களா? எப்போதுமே இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சரி, லைஃப்லயும் சரி, ஏதோ ஒண்ணு தெரிலன்னா தெரிலன்னு கேட்கணும். வாலி படத்துல சிம்ரன் என்ன சொல்லியிருக்கு? தெரியாதுன்னு சொன்னாதான் தெரியாதுன்னு, தெரியுன்றவங்களோட தெரியாது சொன்னதான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கு. ரைட்டா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், தெரியாது அப்படின்றத சொல்லணும். அப்பதான் யூ கேன் லேர்ன். ரைட்டா? அந்த அந்த ஒரு அந்த என்னைக்கு நம்ம ஆஹ், எனக்கு எதுவும் தெரியாது, நான் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கிற வரைக்கும் லைஃபும் சுவாரஸ்யமா இருக்கும். யூ வில் என்ஜாய் த ப்ராசஸ். ஆனா உங்க கூட இருக்க மக்களும் யூல் பி இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு, ஒரு விஷயத்த நீங்க கத்துட்டு இருக்கிறப்போ. ரைட்டா? எனக்கு எல்லாம் தெரியும்பா அப்படின்ற ஆட்டிடியூட் என்னைக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம். ரைட்டா? சரி, வில் ஸ்டார்ட் த என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வி வில் ஷேர் அபவுட் தாட்ஸ். லீடர்ஸ், உங்களுக்கு ஏதாவது, if you want to share anything, please feel free to unmute anytime and பண்ணிடலாம். ரைட்டா? சரி, குட். ஸோ நம்பர் ஒன் லிஸ்ட் பில்டிங். லிஸ்ட் பில்டிங். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நோட் பேட் பேனா வச்சிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனி இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் ஒர்க் ஆன் த டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னா என்ன? அவங்களுக்குன்னு இப்போ ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு நீங்க எதை வேணா எடுத்துங்க. ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியால எவ்வளவு பேர் வெஜிடேரியன் என்னன்னு தெரியும். அந்த டேட்டாபேஸ். ஒரு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னா அவங்க தேல் கனெக்ட் வித். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா இந்த இந்த லிஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு பெரும் பிசினஸ். நீங்க நௌக்கரி.com டர்ன் ஓவரோ இல்ல வேற வேற பெரிய பெரிய இந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா யூல் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்டா? இப்போ வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்?
ஒரு மெசேஜிங் ஆப். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் பையன் கூட வாட்ஸ்அப்பை வந்து ரெடி பண்ண முடியும், ஒரு மெசேஜிங் ஆப்பை ரெடி பண்ண முடியும். ஆனா ஏன் வந்து மெட்டா வந்து $14 பில்லியன் கொடுத்து வாட்ஸ்அப்பை வாங்கினாங்க? $14 பில்லியன் கொடுத்து. ஏன்னா வாட்ஸ்அப் கிட்ட லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் வாட்? லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். மற்ற ஆப் நீ ரெடி பண்ணலாம், ஆனா இவ்வளவு பேர் வாட்ஸ்அப் மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை யூஸ் பண்ண வைக்க முடியாது. புரியுதா? ஸோ என்னைக்குமே அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து பவர் அதிகம். ரைட்டா? இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து மைண்ட் செட் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதோட ஸ்கில் செட் சம்பந்தப்பட்டது நான் சொல்றேன், எப்படி எல்லாம் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணலான்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிசினஸ், நம்ம பிசினஸ்ல வந்து ஜெயிக்கணும். ரைட்டா? இந்த பிசினஸ் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும், லைஃப்ல வந்து ஜெயிக்கணும், செட்டில் ஆகணும், ஒரு ப்ரெஷர் இல்லாத லைஃப்குள்ள போகணும். இந்த பிசினஸ் எதுக்கெல்லாம் பண்றோம்? இந்த பிசினஸ் நான் ஏன் பண்ணேன்? ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து ஏர்லியா ரிட்டையர் ஆகணும். நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் சினிமாவுக்கு போனேன். எனக்கு மூவி போகணும்னா போகணும், யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க முடியாது. வெள்ளிக்கிழமை மணிக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், சாட்டர்டே சண்டே ஊட்டியில இருந்தேன், இன்னைக்கு மார்னிங் நான் சென்னை வந்தேன், மத்தியானம் படத்துக்கு போனேன் நான். ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. ஸோ பேசிக்கா, ஸோ இப்போ அடுத்து எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த ஃப்ரைடே எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கா ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. இது எனக்கு மெயின் ரீசன். நம்பர் டூ, இந்த டைம் ஷுட் நாட் கண்ட்ரோல் மீ, மணி ஷுட் நாட் கண்ட்ரோல் மீ. காசு வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பட்ஜெட்டட் வாழ்க்கை, அது வந்து எனக்கு வேண்டாம். இன்னும் எதை பத்தி யோசிக்க கூடாது. மணி மணி இஸ் யோசிக்க கூடாது. நேற்று வந்து வி ஹேட் அ ஸ்கூல் கேதரிங் ஊட்டியில. நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச பசங்க, ஹாஸ்டல்ல படிச்ச பசங்க, ஸ்கூல் கேதரிங். எல்லாம் நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸ் அதுல. ஆனா என்ன மேட்டர்னா, அவங்களால அந்த ஒரு நாள் கூட அவங்க பிசினஸ் விட்டுட்டு வர முடியாது. இந்த 2 நாள் ஊட்டிக்கு வர்றதுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை வந்து, ரைட்டா? ஸோ இந்த டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், இதுதான் இந்த பிசினஸோட. ஸோ இது வரணும், இதுதான் வேணும் நம்ம எல்லாருக்கும். ரைட்டா? இது வரணும்னா நம்ம நம்ம மூலியமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை பண்ணா இது தானா நடக்கும். எப்படி ஹெல்ப் பண்ணணும்? ஒரு 10-20 நல்ல பார்ட்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு 10-20 நல்ல கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். பர்சனலா நீங்க ஒரு 10-20 நல்ல பார்ட்னர் ஹெல்ப் பண்றீங்க, ஒரு 10-20 நல்ல கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க. உங்க டீம்ல இருக்க 10-20 பேரும் அவங்களும் ஒரு 10-20 கிளைண்ட் பண்ணாங்கன்னா, 20 400 ஃபேமிலி வில் யூஸ் த ப்ராடக்ட்ஸ். 400 ஃபேமிலிஸ். ரைட்டா? ஆனா இப்ப வந்து இந்த 10-20 கிளைண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 10-20 பார்ட்னர்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பிசினஸ் பார்ட்னர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க எல்லாருமே ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச குரூப்ல இருந்தே வந்துருவாங்களா? ரைட்டா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து நம்ம மைண்ட் செட்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி டேக் பெர்மனன்ட் டெசிஷன் ஃபார் டெம்பரவரி ஃபெயிலியர். திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அப்படிதான் வந்து மீடியோக்கர் பீப்புள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தே டேக் பெர்மனன்ட் டெசிஷன் ஃபார் டெம்பரவரி ஃபெயிலியர். ஃபெயிலியர்ன்றது வந்து டெம்பரவரி. ட்ரை பண்ண அந்த ஃபெயிலியர் வந்து சக்சஸா மாறும். ஆனா நம்ம ஆளுங்க ஒரு ஃபெயிலியர், 2 ஃபெயிலியர், 3 ஃபெயிலியர்லயே தே டேக் பெர்மனன்ட் டெசிஷன்ஸ். ரைட்டா? என்னைக்குமே டெம்பரவரி ஃபெயிலியரை பார்த்து பெர்மனன்ட் டெசிஷன் எடுக்கக்கூடாது. ரைட்டா? இது என்னன்னா, இப்ப நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஆல்ரெடி இந்த பிசினஸ் வந்து பயங்கர இன்னோசன்ட் ஸ்டேஜ்ல இருப்பீங்க, எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ்ல இருப்பீங்க, பிசினஸ்க்குள்ள வந்துடுவீங்க, பூட் கேம்ப் பார்ப்பீங்க. இந்த மீட்டிங்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். ஏன்னா பாசிட்டிவா பேசுறாங்க, என்ன டைம் ஃப்ரீடம்ன்றாங்க, மணி ஃப்ரீடம்ன்றாங்க. என் வாழ்க்கையிலேயே டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம்லாம் நான் பார்த்தது கிடையாது. அப்படி என் ஆஃபீஸ்ல யாரும் கிடையாது, ஃபேமிலியில யாரும் கிடையாது. இந்த டெர்மினாலஜியை நான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறேன். ஒரே எக்ஸைட்மெண்ட், எனர்ஜி, ஒரே இன்னோசென்ஸ், ஒரே இந்த என்ன இளங்கன்றும் பயம் அறியாதுமாங்கன்னு அப்படியே மலையை உடைச்சிருவேன், மரத்தை வளைச்சிருவேன்ற லெவலுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட பிசினஸ்குள்ள வருவீங்க. வந்து 4 பேர்கிட்ட இந்த பிசினஸ் பத்தி பேசுவீங்க, ஸ்டேட்டஸ் போடுவீங்க, 4 பேருக்கு கான்வர்சேஷன் பண்ணுவீங்க. 4 பேர் பலார் பலான்னு வைப்பான். வைப்பான் அந்த சென்ஸ் பிசிக்கலா கிடையாது, நம்மள கலாய்ப்பான். அந்த இன்னசென்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா அப்படியே ஃபியர் ஸ்டேஜா, டவுட் ஸ்டேஜா மாறும். அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஃபியரு, டவுட். மீட்டிங்ல சொல்றாங்க, ஆனா நம்ம பசங்க நம்மள, நீங்க வந்து என்ன நினைச்சிருப்பீங்க, நான்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏட்டா, நேற்று எனக்கு 10 ஃப்ரெண்ட் வந்தாங்க என் கூட. அது டே 2 வருஷம் நாங்க ஹாஸ்டல்ல ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி, அப்படி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ். கதக்கா அப்படி ஹாஸ்டல்ல 9th 10th அப்படி ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா ஒருத்தன் கூட பிசினஸ்ல இல்ல. நான் எல்லாருக்கும் பிளான் போட்டிருக்கேன்னா பிளான் போட்டிருக்கேன். ரைட்டா? சோ நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் சொன்னா கேட்பாங்க, கேட்டா சூப்பர், கேட்டாங்கன்னா சூப்பர். எனக்கு சாய்ராம் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் சொன்னோன்னு கேட்டாரு, அப்படி நடந்துச்சுன்னா சூப்பர். ஆனா சாய்ராம் மாதிரி எனக்கு இன்னும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒருத்தன் கூட கேட்கல. அவங்க கேட்கலனாலும் சூப்பர். அந்த மைண்ட் செட் தெளிவு வரணும். ரைட்டா? சரி. இப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றப்போ, அவங்க 4 பேர் நெகட்டிவா சொல்றப்போ, உங்க ஃபேமிலியில சில பேர் உங்களை கலாய்க்கிறப்போ, உங்களுக்கு வந்து புஷ்ஷுன்னு காத்து இறங்கிரும். எவ்வளவு பேருக்கு இறங்குச்சு அந்த மாதிரி? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி யாருக்கா நடந்துச்சா? நான் ரொம்ப நம்பின ஃப்ரெண்டு சார். யுவன் யுவன் ராஜ், பென்னையா, ஓகே, கௌரி, அபி, நித்யா கணேஷ், கௌதம், ஓகே, நிறைய எல்லாரும் நடந்திருக்கு. சரி. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் ரைட்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன ட்ராக்ல இருக்கீங்க? ரைட்டான ட்ராக்ல இருக்கீங்க. என் அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க, ஐ லவ் மை டேட். ரைட்டா? என் அப்பா என்ன சொல்றாங்க, ஆனா நீ உனக்கு எதுனா தேவையில்லாத வேலை, நீ பாட்டு படிச்ச ஏதோ வேலை பார்த்துட்டு அப்படி செட்டில் ஆக வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் சுத்திட்டு இருக்கிறாரு என்ன கேட்டுக்கிறாரு. எங்க அப்பா கேட்டுக்கிறாரு. ரைட்டா? அகிலாவோட அக்காஸ் கேட்டிருக்காங்க, இது என்ன படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. அகிலா அக்கா கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து ஓகே, அதுல அதை நான் இதெல்லாம் கவர் பண்ணாலும் லைஃப் ஸ்கில்ஸ் மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு நான் லெட் மீ ஸ்டிக் ஆன் டு லிஸ்ட் பில்டிங். ஸோ இப்போ வந்து ஆஹ், ஒரு மாங்காய் இருக்கு. அந்த மாங்காவை அடிக்கணும். அந்த மாங்காய் வச்சு மாங்காய் கீழே விழணும். மாங்காய் கீழே விழுந்துட்டு அவங்க லைஃப் செட்டில். என்ன செட்டில்? லைஃப் செட்டில். எப்படி முருகருக்கு, முருகரா பிள்ளையாருக்கு மாம்பழம் கட்ச மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் செட்டில். அந்த மாம்பழம் மட்டும் விழுந்துச்சுன்னா செட்டில். இப்போ உங்க கையில சொந்தக்காரன் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு 10 கல்லு மட்டும் இருக்கு. ஒரு 10 கல்லு இருக்கு. ஒரு கல்ல விடுறீங்க, மிஸ் ஆயிட்டு. அடுத்த கல்ல விடுறீங்க, பக்கத்துல போய் மிஸ் ஆயிட்டு. அடுத்த கல்ல விடுறீங்க, மிஸ் ஆயிட்டு. 9 கல் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரே ஒரு கல் தான் இருக்கு. அப்படியே படம் நெஞ்செல்லாம் படப்பிடிப்பா இருக்கு. ஐயோ, ஒரு கல்ல வச்சு இந்த மாங்காய் லைஃப்ல நம்ம செட்டில் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஒரு கல்ல வச்சு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு மாங்காய் இருக்கு. அன்லிமிட்டெட் கல். கடவுள் சொல்றாரு, நீ எவ்வளவு வேணா கல் எடுத்து அடிக்கலாம் பாருங்க. அன்லிமிட்டெட். உங்களுக்கு ஜாலியா ஆயிடுது கேம். சூப்பரா இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். 1000 கல் இருக்கு, ஒரு கல் பற்றாதான். உங்களுக்கு அன்லிமிட்டெட் கல் இருந்தா 10 கல் எடுத்து ஒண்ணா தூக்கி போடலாம். ஏதாவது ஒரு கல் பட்டு மாங்காய் கீழே விழுந்துரும். ரைட்டா? சோ நேம் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, நான் எப்போதும் சொல்லுவேன்ல, உங்களுக்கு நீச்சல் தெரியும்னா, அது 10 அடி ஆழமா இருந்தாலும் சரி, 100 அடி ஆழமா இருந்தாலும் சரி, 500 அடி ஆழமா இருந்தாலும் சரி, அதே நீச்சல் தான். நீங்க ஆழம் உங்களோட உங்களை இது பண்ணாது. நீச்சல், நீச்சல் இஸ் உங்க கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நேம் லிஸ்ட் பில்ட் பண்ண முடியும்னா, உங்களுக்கு இந்த பிசினஸ் லைஃப் கண்ட்ரோல்ல இருக்கும். ரைட்டா? சோ வந்து நேம் லிஸ்ட் எப்படிலாம் சதீஷ் பில்ட் பண்ணலாம், எப்படிலாம் பில்ட் பண்ணலாம் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் மெக்கானிக்ஸ். சும்மா சும்மா கவனிக்கிற மாதிரி கவனிக்காம நோட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி பாருங்க. பாக்குறப்பதான் உங்களுக்கு இட் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து, ஆல்ரெடி நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, ஃபேமிலி குரூப்ல ஆல்ரெடி உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஆல்ரெடி. இத்தனை வருஷமா நீங்க எத்தனை வாட் எவர் த ஏஜ் யூ ஆர் ரைட் நவ். நேத்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவன் வந்து மதுரையில இருக்கான். அவன் வந்து சொன்னா, மச்சி எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 10,000 பேர் வந்தாங்கடா. வந்து 10,000 பேர் மாநாடா பண்ணீங்க, மாநாடாடா பண்ணீங்க. 10,000 பேர் வந்தாங்கடா என் அண்ணன் கல்யாணத்துக்கு. அவ்வளவு சொந்தக்காரங்க, அவங்க பொண்ணு வீட்லயும் சொந்தக்காரங்க, அவ்வளவு பேர், 10,000 பேர் வந்தாங்க. ரைட்டா? சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னா நம்ம எத்தனை பத்திரிக்கை அடிப்போம், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வராங்க, தம்பி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், சித்தப்பா பசங்க கல்யாணம், பெரியப்பா பசங்க கல்யாணம், எவ்வளவு பேர் வராங்க. இதெல்லாம் நம்ம யாரு? இதெல்லாம் வந்து அந்த ஏ சர்க்கிள், பி சர்க்கிள். ரைட்டா? அதாவது இப்ப சில சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம அவங்கள தெரிஞ்சுக்காமயே வச்சிருப்போம். நடந்திருக்கா? நம்மளுக்கு சில சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம அவங்கள தெரிஞ்சுக்காமயே வச்சிருப்போம். ரைட்டா? சோ இந்த லிஸ்ட் இருக்கு. மை ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட், இந்த நேம் லிஸ்ட் நீங்க வளர்க்கணும் என்றால், நான் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ஃபோன் கால் பேசுங்க. பிசினஸ் விட்டுருங்க, ப்ராடக்ட் விட்டுருங்க, ஸ்டேட்டஸ் விட்டுருங்க. விட்டுருங்க இந்த சென்ஸ், அதெல்லாம் நடக்கிறப்படி நடக்கட்டும். நீங்க உங்களோட உங்களோட ஒரு சர்க்கிள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஜென்ரல் ஃபோன் கால் பேசுங்க. நான் வந்து நேற்று ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி. 10 பேர்,
10 பேர் மீட் பண்ணோம். நான் வருஷம் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கும். பட் பல வருஷத்துக்கு அப்புறம் மீட்டிங். இதுல நடுவுல எல்லாருக்கிட்டையும் பேசின ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஒருத்தன் ஒருத்தன் அவன் நாங்க 10th முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு போனதுல இருந்து திருப்பி இன்னைக்கு தான் பாக்குறான். இதுல நடுவுல மீட் பண்ண எல்லாரையும் மீட் பண்ண ஒரே ஆள் நான் தான். எல்லார்கிட்டையும் ஃபோன் கால் பேசின ஒரே ஆள் நான் தான். நிறைய பேரோட ஸ்பௌஸ என் ஸ்பௌஸ் அகிலாக்கு மட்டும்தான் நிறைய பேரோட ஸ்பௌஸ் கூட நம்ம கனெக்ஷன் இருக்கு. தேங்க்ஸ் டு திஸ் பிசினஸ், தேங்க்ஸ் டு திஸ் இந்த கான்வர்சேஷன். இப்ப வந்து பட் இது நேச்சுரலாவே ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்துக்கிறோம். நம்மளுக்கு அந்த தேங்க் காட் ஏதோ ஒரு காமன் சென்ஸ் இல்ல ஒரு டிவைன் கைடன்ஸ், அப்ளைன் கைடன்ஸ் ஏதோ நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்குது. ரைட்டா? ஸோ மை இருக்கிற நேம் லிஸ்ட் செக்யூர் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டாக் டு எவ்ரிபடி. ஜென்ரல் கான்வர்சேஷன். ஃப்ரெண்டு, நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் நீங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நியூ யூ, நியூ ஃபியூச்சர் வில் டிமாண்ட் நியூ யூ. புரியுதா? நீங்க ஒரு புது வாழ்க்கை தேடுறீங்க, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றீங்க, இன்கம்ன்றீங்க, லைஃப்ல பிசினஸ் செட்டில் ஆகணும். அப்போ நீங்க மாறணும்ல. மாறினாதானே அது கிடைக்கும். இல்ல இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன், எனக்கு எல்லாம் அப்படி கிடைக்காது இல்ல. ஸோ இது என்ன, இதுக்கு ஏதாவது டேலண்ட் வேணுமா? இதுக்கு ஏதாவது சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது டேலண்ட் வேணுமா? இதுக்கு ஏதாவது, இதுக்கு என்ன பயம் இருக்கு, இதுக்கு என்ன தயக்கம் இருக்கு, இதை ஏன் பண்ண மாட்டோம் நம்ம? இல்ல, ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். கால் பீப்புள். உங்க அத்தா, உங்க அக்கா, உங்க அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, உங்க பசங்க, ஃப்ரெண்டு, ஜஸ்ட் கால் தேம் அண்ட் டாக் டு தேம். சும்மா ஒரு ஹாய். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டை கன்சாலிடேட் பண்றது, ஃபர்தராகவும் லிஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த ஜெனரல் கான்வர்சேஷன் வில் ஹெல்ப். நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, அந்த ஒரு ட்ரஸ்டே இல்லாம, கம்யூனிகேஷனே இல்லாம டைரெக்டா போய் டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ப்ராடக்ட் வாங்கிக்கோ, புரோட்டீன் வாங்கிக்கோ, கால்சியம் வாங்கிக்கோ, மெக்னீசியம் வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, ஷாம்பு வாங்கிக்கோ. அவன் அப்படியே பார்ப்பான், வந்துட்டான்டா பொருள் தூக்கிட்டு, சேல்ஸ்மேன் மாதிரி வந்துட்டான்டாங்க, அப்படி யோசிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் டாக் டு எவ்ரிபடி. பாயிண்ட் நம்பர் 1, ரைட்டா? பாயிண்ட் நம்பர் 2, தேர் இஸ் சம்திங் கால் சிக்கன் லிஸ்ட். அது என்ன சிக்கன் லிஸ்ட் அப்படின்னா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி இருக்கு. ஒரு நாங்க வந்து லாக்டவுன் டைம்ல வந்து இந்த நாட்டுக்கு நானும் சரண்லாம் ஊர்ல இருந்தோம். சரணுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த கோழியை வந்து இது பண்ணுவோம். அது பேர் என்ன, இன்குபேட்டர்ல வைப்பான். வச்சு அதை கோழி குஞ்சாக்கி அதை லைட்டு போட்டு என்னென்னமோ பண்ணுவான் அவன். கொஞ்ச நேரத்துல பார்த்தேன் எங்க வீட்டுல 300-400 கோழி, அவ்வளோ கோழி, கச்ச 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 கச்சன்னு இருக்கும் கோழி. ஒரு ஒரு அந்த ஒரு 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 முட்டையில இருந்து அடுத்த கோழி, அந்த கோழி முட்டை போடும், அது திருப்பி அந்த கோழி அந்த முட்டை திருப்பி. தேர் சம்திங் கால் சிக்கன் லிஸ்ட். சிக்கன் லிஸ்ட் என்ன சதீஷ் அப்படின்னா, எனக்கு சாய்ராம் மட்டும்தான் தெரியும். சாய்ராமோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. சாய்ராம் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்டு. சாய்ராமோட ஸ்கூல் ஃப்ரெண்டு எனக்கு சிக்கன் லிஸ்ட். சாய்ராமோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சத்யசேக்கில ஆர்கனைசேஷன், ஒரு சாய்ராம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். சத்யசேக்கில ஆர்கனைசேஷன்ல, டானிமுஷி ஆர்கனைசேஷன்ல இந்த லாஸ்ட் 20 வருஷத்துல எத்தனை கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நடந்திருக்கும் தெரியுமா? சாய்ராமோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி? சிக்கன் லிஸ்ட், ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன இந்த இந்த லிஸ்ட் எப்படி ஜென்ரேட்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் கால் பேசிட்டீங்க, ரைட்டா? ஜென்ரல் கால் யாரும் பேசிட்டீங்க. அதுல நல்ல கம்ஃபர்டபுளா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் வந்து ஜென்யூனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் லிங்க் கொடுக்கலாம். ஜென்யூனா அவங்கள்ட்ட கேட்கலாம், மச்சி இந்த மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கு சில கேண்டிடேட் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? ஆஸ்க் ரெஃபரல். ஸோ ஆல்ரெடி 100 பேரோ 200 பேரோ லிஸ்ட் இருக்காங்க, ரைட்டா? அதை ஜென்யூனா ஹேண்டில் பண்ணுங்க பை ஜென்ரல் கான்வர்சேஷன், ரைட்டா? நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு பிசினஸ் வீடியோ போட்டுட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு, இல்ல ஒரு ப்ராடக்ட் பத்தி ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு ஜென்ரல் கான்வர்சேஷன் நீங்க பண்ணீங்கன்னாவே அது பிசினஸ் தான் போய் முடியும். நானே ஸ்டேட்டஸ் பார்த்தேன், டேண்ட்ரஃப்க்கு ஏதோ வச்சிருக்காமே. நான் 2 நாள் நேற்று நான் சொன்ன 2 நாள் ஊர்ல இருந்தேன். ஹவு மெனி ஆர்டர்ஸ் ஐ டுக், எவ்வளவு கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா கான்வர்சேஷன் இதுக்குள்ள போயிடும், பிசினஸ்க்குள்ள, ப்ராடக்ட்ஸ்குள்ள போயிடும், ரைட்டா?
பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன் பேசிக்கா ரைட்டா. ஸோ வந்து ஸோ இதுல இருந்தே ஜெனரல் கான்வர்சேஷன் பண்ணாவே பிசினஸ்ல போய் முடியும். அது இல்லாம நீங்க வந்து சிக்கன் லிஸ்ட் கேட்கலாம், ரெஃபரல் கொடு. அப்படி வாங்கின ஒரு ரெஃபரல் தான் எனக்கு கார்த்திக் காயத்ரி கிடைச்சாங்க, சரவணன் அனிதா கிடைச்சாங்க. இந்த 2 ஆர்கனைசேஷன் மூலியமா அப்படி அப்படி வாங்கின ஒரு லிஸ்ட்ல தான் எனக்கு மகேஷ் தீபா கிடைச்சாங்க. சோ என்னோட ஏ லிஸ்ட் பி லிஸ்ட்ல ஒர்க் பண்ணது மூலியமா தான் நான் ஃபவுண்டர் எமரல்ட் ஆனேன். யூனோ வாட் ஐ மீன் யூனோ வாட் ஐ மீன் ரைட்டா. சோ இந்த ஏ லிஸ்ட் பி லிஸ்ட்டை எடுத்தோம் கொடுத்தோம் அப்படியே ஒரே நாள்ல முச்சோம், அச்சம், நாக் அவுட் பண்ணோம், ஃபேமிலி குரூப்ல தூக்கி ப்ராடக்ட்டை போட்டோம், ஃபேமிலி குரூப்ல தூக்கி லிங்கை போட்டோம், வீடியோ பிளானை தூக்கி ஃபேமிலி குரூப்ல போட்டோம், ஸ்கூல் குரூப்ல தூக்கி இதை போட்டோம். அப்படி இல்ல, அது we don't want அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எண்ட் ஆஃப் தி டே யூ நீட் டு பில்ட் அ ட்ரஸ்ட் ரைட்டா. அதனாலதான் நான் எந்த கால் எடுத்தாலும் இப்ப என்ன சொல்றேன், ஜெனரல் கான்வர்சேஷன் பண்ணுங்க, ஜெனரல் கான்வர்சேஷன் பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க. இதை டிரான்சாக்ஷன் பேஸ்ட் பிசினஸா வைக்காதீங்க, ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் பிசினஸா வைங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் பிசினஸா வச்சாதான் இட்ஸ் அ எவர் கிரீன் பிசினஸ். எத்தனை வருஷம் ஆனாலும் பிசினஸ் நடந்துட்டே இருக்கும். ஆண்டர்பிரனர் அவன் ஒன்னா கார்ல வந்துட்டு இருந்தப்போ அவன் என்னை பத்தி எல்லாம் கேட்டு பிசினஸ் கேட்டிருந்தான். அப்புறம் இதான் டீம்ல இருக்கவங்களோட கிளைண்ட்ஸ் ஏன் ஏன் போனவங்க நிறைய பேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்கடா. இவெல்லாம் காலையில இருந்துச்சு குளிச்சு பல் தேய்ச்சி ரெடி ஆனாவே என் தொழில் முடிஞ்சிச்சு வச்சு. அவன் அப்படியே ஆண்டு பாக்குறான், என்னடா சொல்ற? ஆமா வச்சு காலையில இவங்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு பல் தேய்ச்சி ரெடி ஆகி அவங்கவுங்க வீட்டுல சமையல் பாத்திரத்துல சமைச்சு ரைஸ் போட்டு ரைஸ் சாப்பிட்டு அவங்கவுங்க காலையில கிளம்பி அவங்க வேலையை பார்த்தாவே என் தொழில் முடிஞ்சிச்சு மச்சி. நான் அவனுக்கு வந்து அப்படி புரியுது அவனுக்கு, மச்சி எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்க ஒரு இதுல இருக்கல நீனு அப்படி சொல்லிட்டு இவ ஆஸ்கிங் எக்ஸ்பான்ஷன் எப்படி நடக்குது பத்தி அவனுக்கு. நாங்க ஒரு கடை, அவன் வந்து பெரிய கடை வச்சிருக்கான் முதல்ல. நான் அந்த கடை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு மச்சி, எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவர் செல்லிங். சரி. ஸோ வந்து இது வந்து அதனாலதான் அந்த ட்ரஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த சிக்கன் லிஸ்ட் கேட்கலாம். சிக்கன் லிஸ்ட் வந்து சரி, இன்னைக்கு ஜெனரல் கால் பேசிட்டு நாளைக்கு காலைல இன்னைக்கு வந்து நைட் வந்து என்ன அர்த்தம் மாமா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, டக்கு வச்சுட்டு மேனுவலா சதீஷ் சொல்லிட்டாரு ஜெனரல் கால். நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஃபோன் அடிச்சு நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அது ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா. அப்படி இல்ல, லாட் ஆஃப் காமன் சென்ஸ். அதுக்காக தான் புக்கு படிங்கோ கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, கட்ஸு வாங்குங்கோ அந்த மாதிரி வந்து புக்கு படிங்கோ ஸ்கில் வித் பீப்புள் படிங்கோ, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் படிங்கோ, பேஷன்ஸ் பத்தி புக்கு படிங்கோ, ஒர்க் எத்திக்ஸ் பத்தி புக் படிங்க, மைண்ட் செட், ஸ்கில் செட் எல்லாத்த பத்தி புக் படிங்கன்னு சொல்றது. பட் ஸோ அப்ளை லாட் ஆஃப் காமன் சென்ஸ். ரைட்டா. சரி, ஜென்யூனா பி இன்ட்ரெஸ்டட், ஜென்யூனா வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் ரைட்டா. சரி. ஓகே. நான் என்னோட இந்த இந்த 2 நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் இருக்கு, அதை வச்சே ஐ கேன் டூ அ செஷன். அவ்வளோ விஷயங்கள் ஐ கேன் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். நான் அப்புறம் பேசுறேன், அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ வந்து இது ஒரு சைடு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், சிக்கன் லிஸ்ட், ரெஃபரல். ஒரு சைக்காலஜி இருக்கு, அது என்னன்னா பீப்புள் வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். நீங்க போய் ரோட்ல போய் வழி இந்த இடத்துக்கு எப்படி சார் போகணும்னு கேட்டீங்களேன், அப்படியே நம்ம கூட வந்துருவான். சார் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி போங்க சார், ரைட்ல திரும்புங்க சார், அந்த ரைட்ல அப்படியே சொல்லுவான் பாருங்க. அப்படியே நம்மளுக்கு நீங்க வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னா அப்படியே இறங்கி செஞ்சு கொடுப்போம். ஒரு ஏன்னோ ஒரு 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 ரெஸ்டாரண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இறங்கி இதை பத்தி ஃபோன் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. ஸோ பீப்புள் லவ் டு ஹெல்ப் பீப்புள். ஸோ ஜென்யூனா நல்ல உங்க கான்டாக்ட்லயே நல்ல ப்ரொஃபைல் மக்கள்கிட்ட நீங்க ரெஃபரலே கேட்கணும். எனக்கு வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டி சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இது சிக்கன் லிஸ்ட். இந்த சிக்கன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். லெட் சப்போஸ் உங்களுக்கு வந்து 200 பேர் இருக்காங்க, ஆவரேஜா வச்சுக்கலாம். 200 பேர் உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 200 பேர்ல 10% வந்து உங்களுக்கு 10 நம்பர் தராங்க, 10 ரெஃபரல் தராங்க. இல்ல அவங்க ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப்பை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, அது மூலியம் அதுல 10 பேர் கனெக்ட் ஆறாங்க. 200 பேர், 200 பேர்ல 10 பேர்.
10%, 20 பேர். 20 பேரும், அந்த 20 பேரும் 10 நம்பர் வந்துச்சுன்னா அகெயின் உங்களுக்கு 200 நம்பர் வந்துடும். அந்த 200ல வந்த 200ல திருப்பி ஒரு 10% வச்சுக்கோங்க. 10%, 20 பேரு வைக்கிறாங்க, திருப்பி ஒரு 200 வந்துடும். இப்போ உங்களோட ஆல்ரெடி இருந்த 200 இன்னொரு 200 ஆகி அந்த 200ல இருந்து 20 பேரு 600 நம்பர் வந்துச்சு. அதனாலதான் நம்ம நம்ம டீம்ல நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க டீம் மீட்ல பேசினப்போ, இந்த பிசினஸ் நான் விளையாட்ட ஆரம்பிச்சேன், இன்னைக்கு என் மொபைல்ல 10,000 கான்டாக்ட் இருக்கு, 5,000 கான்டாக்ட் இருக்கு, 12,000 கான்டாக்ட் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்படிதான். அப்ப 600 நம்பர் வந்துச்சு. இப்ப 600 பேர்ல அடுத்த அடுத்த 20 பேர். ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் இமேஜின். ஏட்டா, நான் ஒண்ணுமே இல்லை. நான் வந்து அன்னைக்கு இங்க இருந்து வண்டலூர் போனேன், வண்டலூர்ல இருந்து பஸ்ல கோயம்புத்தூர் போனேன், கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போனேன், திருப்பி வந்தேன், திருப்பி நேற்று அங்க ஒரு ஆட்டோ யூஸ் பண்ணேன், இங்க ஒரு இன்னைக்கு ஆட்டோ யூஸ் பண்ணேன். இந்த இந்த ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் வந்தாங்கல்ல, எல்லாரோட ஒய்ஃபும் நல்லா படிச்சிருக்காங்க. பிகாம் சிஏன்றாங்க, எம்ஃபில் எம்எட், என்ன எம்எட், பிஎட், எம்எட். இன்னைக்கு காலையில் என்ன டிராப் பண்ணவரோட ஒய்ஃப் வந்து எம்ஃபில் எம்எட் வீட்டுல சும்மா இருக்காங்க, ஆட்டோ டிரைவரோட ஒய்ஃப். சோ உங்களுக்கு வந்து நீங்க பாக்குற எல்லாருக்குமே ஒரு ரெஃபரல் இருக்காங்க, ரெஃபரல் இருக்காங்க. நீங்க வந்து உங்க உங்க மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ரைட்டா? சோ உங்களோட இது வந்து ஏ லிஸ்ட் பி லிஸ்ட் இருந்து மட்டும் நான் சொல்றது வந்து குட்டி போட்டுட்டே இருக்கும், குட்டி போட்டுட்டே இருக்கும். இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆஹ், உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இதுல ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்க ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க. இப்போ வந்து உங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க வச்சுக்கலாம், உங்க மாமா பையன் இருக்காங்க. உங்க மாமா பையன், உங்க மாமா பையனோட இப்ப ஒரு இது எக்ஸாம்பிள், மாமா பையனோட உங்க மாமா பையனோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஃபேமிலில உங்களுக்கு யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனா இவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, ஒரு 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 ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டிருக்கிறாரு. நீங்களும் அதை பார்ப்பீங்க, அவங்க ஒய்ஃப் சைடு ஃபேமிலில இருந்து அதை பார்ப்பாங்க. எவ்ரிபடி வில் சி. நீங்க அங்கதான் நீங்க போய் ஒரு எல்லா உங்களோட சொந்தக்காரங்களோட சோசியல் மீடியால இருக்கவங்க எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணீங்கன்னா, ஜென்யூனா அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா, மக்கள் கியூரியஸ். நம்ம நம்ம சொந்தக்காரன் ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தன் கீழே கமெண்ட் பண்ணிருக்கானே, அவன் யாருன்னு போய் பார்ப்போம், உங்க ப்ரொஃபைல் வந்து பார்ப்பாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் வந்து நானும் வைக்கலாம், ஏதோ கல்யாணம் போறோம், பர்த்டே பார்ட்டி போறோம், ஏதோ ஒரு ஃபேமிலி ஈவென்ட் போனோம்னா, எவனோ ஒரு சொந்தக்காரன் வந்து, ஜி உங்களை நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, கலக்குறீங்க ஜி, உங்களை நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, இன்னும் காலேஜுக்குலாம் போறீங்க, யாரோ. அதுதான் பவர் ஆஃப் சோசியல் மீடியா. இது அவங்களுக்கு எப்படி அந்த அந்த அவங்களுக்கு எப்படி நான் விசிபிள் ஆனேன் அப்படின்னா, என் கான்டாக்ட்ல என்ன போட்டாலும் ஐ கோன் கமெண்ட். இது ஒரு பெரிய ப்ராசஸா இன்னைக்கு. இப்ப நான் சொல்ற விஷயத்தெல்லாம் அவன் 5,000 6,000 காசு வாங்கிட்டு டியூஷன்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஹவு டு பிகம் அ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர், ஹவு யூ கேன் பிகம் அ பர்சனல் பிராண்டிங். நீங்க வந்து நீங்க இன்ஸ்டாகிராம திறந்தா இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். 500 ரூபாய்க்கு வா, 1000 ரூபாய்க்கு வா, 10,000, 15,000, 1,00,000, 2,00,000 கொடுத்து இதெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ் இந்த இப்போ வந்து ஜென்ரல் கான்வர்சேஷனை யூஸ் பண்ணி இவங்க கூட கனெக்ட் ஆகலாம். சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடியா உங்களோட. அதனாலதான் உங்களோட பர்சோனாவை நீங்க பில்ட் பண்ணீங்க. நல்லதை நீங்க படிச்ச ஒரு விஷயத்த போடுங்க, இதை போடுங்க, உங்களோட போட்டோ போடுங்க, உங்க மூஞ்ச காட்டுங்க. யூனோ, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பிராண்டா, விஜய் எப்படி ஒரு பிராண்டா மாறினாரோ, ரஜினிகாந்த் எப்படி ஒரு பிராண்டா மாறினாரோ, சச்சினோ இல்ல சூரியவன்ஷியோ எப்படி ஒரு பிராண்டா மாறினாங்களோ, நீங்களும் ஒரு பிராண்டா மாறணும் உங்க சொந்தக்கார மத்தியில. ரைட்டா? சரி, இது வரைக்கும் ஓகேவா? சோ நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த கால்ல இருக்கவங்க எல்லாருமே மைண்ட் ஃபுல்லா, மைண்ட் ஃபுல்லா உங்களோட ஏ லிஸ்ட் அண்ட் பி லிஸ்ட், மைண்ட் ஃபுல்லா நல்ல ஒரு மைண்ட் செட்டோட உங்களோட ஏ லிஸ்ட் பி லிஸ்ட ஒரு வாட்டி ஜெனியூனா டச் பண்ணாவே உங்களுக்கு 3 நல்ல டீம் கிடைக்கும். அப்படி 3 நல்ல டீம் உங்களுக்கு கிடைக்கலன்னா, நீங்க இன்னும் ஏ லிஸ்ட் பி லிஸ்ட டச் பண்ணலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ரீசன்னால நீங்க அதை நீங்க இக்னோர் பண்றீங்க, இல்ல டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட்னு அர்த்தம். புரிஞ்சா? சரி, இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன சதீஷ், இதெல்லாம் இது எல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு, ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி நேம் லிஸ்ட் ஜென்ரேட் பண்றது அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா
ஆனா டெய்லி பேசிஸ் நடக்கணும். நீங்க வந்து இந்த நான் ஒரு மூச்சு விடுறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி மூச்சு விடுறேன். இன்னைக்கு எனக்கு பசிக்குது சாப்பிட்றேன். இப்படி இருக்கணும். இல்ல இல்ல நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் சார். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடை ஒரே நாள்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு மாசம் சும்மாவே இருப்பேன். ஒரு மாசத்துக்கு தேவையான மூச்சை இன்னைக்கு இழுத்து விட்டுருவேன் சார். அப்புறம் ஒரு மாசம் மூச்சு விடாம இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா திரும்ப சொல்றேன், யூ ஒர்க் அவுட் ஆகாது. இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் பிராண்ட் பில்டிங் ப்ராசஸ். இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஐம் ஸ்டில் என்ஜாயிங் டூயிங் த பேசிக்ஸ். இன்னைக்கு நான் புதுசா கான்டாக்ட் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு நான் கோல் கால் பண்ணேன். இந்த ட்ரிப்ல நான் கோல் கால் பண்ணேன். ஜஸ்ட் கனெக்ட். நான் வந்து நேத்து வந்து 10 பேர் வந்தானுங்களா, டோன்ட் பிலீவ் அவங்க கூட அந்த கான்வர்சேஷன்லாம் பண்றப்போ ஆஹ், நான் 10th வந்துட்டேன். சில பேர் 11th வேற வேற ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல, அங்க சில பேர் பார்த்து மச்சி அப்புறம் செம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்காண்டா, அவன் நம்பர் அனுப்பி மச்சி, நம்ம இந்த குரூப் போட்டு இதுல ஆட் பண்ணு மச்சி, உன் ஃப்ரெண்டு இதை நான் ஆட் பண்ணு மச்சி, மச்சி அவன் நம்பர் வச்சிருக்கியா, அந்த ஏதோ ஒரு ஜூனியர் பத்தி பேசுவோம், ஓ அந்த ஜூனியர் நம்பர் வச்சிருக்கியா நீ மச்சி, கனெக்ட் பண்ணு மச்சி, நம்பர் சொல் அனுப்பு மச்சி. எத்தனை நம்பர் எனக்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா பசங்க. பி யூனோ நீங்க வந்து கனெக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ரைட்டா? சரி, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். நம்ம வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அக்ரஸிவ் ஆயிடுவாங்க. உடனே சரண் ஏறிடும். இன்னைக்கு முச்சரண்டா அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்கு சிக்ஸ் பேக் வரணும் இல்ல பைசப்ஸ் வரணும்னா டெய்லி 3 ரெப் போடணும். இல்ல இல்ல இன்னைக்கு 30 ரெப் போட்டு நாளைக்கே அதெல்லாம் வராது. மசில் தான் வீணா போகும். எதா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா டெய்லி பேசிஸ்ல பண்ண பண்ண அதோட ரிசல்ட் காம்பவுண்ட் ஆறப்ப செம்மையா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஒரு நாள் அப்படியே, ஒரு மாசம் அப்படியே கட்டந்து துடிக்கிறது, அடுத்த மாசம் காணா போயிடுறது. அப்படி எல்லாம் பண்ணாது. அப்படி நான் ஆயிரக்கணக்கான பேரை நான் பார்த்திருக்கேன். நான் வந்தார்கள் போனார்கள். தங்குனவங்க யாருன்னா, இந்த ப்ராசஸ் புரிஞ்சு மைண்ட்ஃபுல்லா டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வேலைகளை என்ஜாய் பண்ணி டெய்லி பண்றவங்க தான் இந்த பிசினஸ்ல லாங் டர்மா நிப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோம் பண்ணவங்க நிறைய பேர் வந்தா போயிட்டான். அப்படிலாம் அந்த கேட்டகரி நீங்களும் போய் சேர்ந்துடாதீங்க. ரைட்டா? சரி, இது வரைக்கும் ஓகேவா? நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டை வந்து ஃபேமிலி குரூப்ல எவ்வளவு பேரோட இன்னும் நீங்க இன்டராக்ட் பண்ணனா டாக் டு தேம். உங்க ஸ்கூல் குரூப்ல இன்னும் நீங்க நம்பர் சேவ் பண்ணாம நிறைய பேர் இருந்தீங்கன்னா டாக் டு தேம். காலேஜ் குரூப்ல இன்னும் பேசாம இருந்தீங்கன்னா டாக் டு தேம். ஆல்ரெடி இப்ப நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஜூனியர்ஸ்ட போய் பேசுங்க, சீனியர்ஸ்ட போய் பேசுங்க, ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே நான் ஒரு இன்ட்ரோவர்ட் எனக்கு பேச தெரியாது நீங்களே முத்திரம் குத்திக்காதீங்க. நீங்க த நியூ லைஃப் நீட் நியூ யூ, நீங்க புதுசா மாறணும். ரைட்டா? இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த மூணாவது ஒரு பயங்கரமான, அது என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் கையில ஒன்று சுத்தி விடுவாரு, சக்கு நடிச்சு விடுவாரு. என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து மூணாவதா அந்த லாஸ்டா வந்து என்ன அப்படின்னா, there is something called cold calling. there is something called cold calling. அது என்ன சதீஷ் கோல்டு காலிங் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இது வரைக்கும் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க போறேன். இந்த ஒரு விஷயத்த நீங்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிசினஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. எவன் வந்தாலும் போனாலும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க கையில யூ ஹேவ் த தொழில் ரகசியம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. தொழில் ரகசியம் புரிஞ்சிச்சு. ரைட்டா? இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் வந்து பிக்சட் பிசினஸ். இது வந்து அன்லிமிட்டெட் எவர் கிரீன், அவ்வளவு பெரிய பிசினஸ். கோல்டு காலிங். இந்த கோல்டு காலிங் கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இப்ப வந்து சதீஷ் இதை அப்படியே விட்டுட்டு தான் இதுக்கு போகணுமா, இல்ல வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்கு போகணுமா? காமன் சென்ஸ் பேரலா. இப்ப வந்து நாளைக்கு காலைல மெட்ரோ ட்ரெயின்ல போய் உட்காடுறீங்க, உங்க பக்கத்துல வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு பையன் உட்காரலாம். உட்காந்து சூரியவன்சி சிக்ஸ் அடிச்ச கிரிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். டிவிக்கு அரசியல் பேச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். உங்க பக்கத்துல எல்லாம் ஷார்ப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கான், மெட்ரோல உங்க பக்கத்துல உட்காந்துருக்கான். உடனே நீங்க வந்து யோசிக்கிறீங்க, சதீஷ் என்ன சொன்னாரு நேற்று, ஏ லிஸ்ட் பி லிஸ்டுக்கெல்லாம் ஜென்ரல் கான்வர்சேஷன் பண்ண சொன்னாரு, அதெல்லாம் முடிச்சு ஸ்லோவா தான் எடுத்துட்டு போக சொல்லியிருக்கிறாரு. நம்ம பசங்க நம்ம ஒண்ணு சொன்னா இது சொல்ற மாதிரி நான் ஒண்ணு சொல்றது நீங்க ஒண்ணு செய்யறதுன்ற மாதிரி ஆஹ் ஹம் தப்பா புரிஞ்சுப்பாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு 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 குட்டி இது ரைட்டா, அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி இத எடுத்துப்பாங்க வேல்யூஸ் இத இன்ஃபர்மேஷன். ரைட்டா? அப்படி இல்ல.
நீங்க ஏ லிஸ்ட் பி லிஸ்ட் பண்ணுங்க, உங்க பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஸ்ட்ரைக் த கான்வர்சேஷன், பிரேக்கிங் த ஐஸ், பிரேக்கிங் த. நான் வந்து நான் எங்க போனாலும் சரி, ஒரு கும்பல் இருக்குன்னா நான் போய் அது பக்கத்துல நிப்பேன். இல்ல என் பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா என்னை சுத்தி 5 அடி ரேடியஸ், 5 feet ரேடியஸ்குள்ள நான் எங்க யார் கூட்டயாவது போனாலும் சரி, யாரு என் ரேடியஸ்குள்ள வந்துட்டாலும் சரி, மைண்ட்ல எனக்கு என்ன என்ன சொன்னா, வெல்கம் டு மை ஆஃபீஸ், வெல்கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்னு தோணும். என் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டீங்க, என்னோட ரேடியஸ்ல 5 மீட்டர் ரேடியஸ்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து என் ஆஃபீஸ்க்குள்ள யாரோ வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். அப்படி ரைட்டா? ஸோ உங்க பக்கத்துல அவன் உட்காந்துருக்கான்னா நீங்க வந்து அவன் ஹெட்ஃபோன் வச்சுட்டு உங்களை பார்க்கவே மாட்டான். நான் கூப்பிட்டு இப்படிலாம் தலையெல்லாம் கீழே குனிஞ்சு பார்த்துருக்கேன். நான் கூப்பிட்டு, ஓ 40 நாள் ஆச்சு, எப்படி ப்ரோ போகுது டிவிக்கு, நீங்க டிவிக்கேவா, எப்படி போச்சு உங்களுக்கு, நான் சொல்லுவான். இல்ல இல்ல நான் டிஎம்கே, டிவிக்கே வேஸ்ட்டுமா. இல்ல சூப்பரா போகுது, அவன் டிவிக்கே இருப்பான். ஸ்ட்ரைக் த கான்வர்சேஷன். சூரியவன்ஷி பழக்கிறாருல, பெரிய ஃபேன் ஆயிட்டேன், ஐபிஎல் ஆர்ஆர் விளாண்டாவே நான் பார்ப்பேன். அவன் சொல்லுவான் என்ன ஆட்டி அடிக்கிறாருங்க. அந்த அந்த ஸ்ட்ரைக், ஓப்பன் த, லுக் அவுட் ஃபார் கான்வர்சேஷன், யூனோ, ஜஸ்ட் லுக் அவுட் ஃபார் கான்வர்சேஷன். என்ன பேசலாம் என்ன பேசலாம் என்ன பேசலாம் அப்படி சொல்லிட்டு, ரைட்டா? இது மட்டும் கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. இப்போ ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, நான் வந்து யார்ட்டையுமே சொந்தக்காரன்ட்டே பேசுறது இல்லை சதீஷ், என்ன போய் ஒரு அன்னோன்ட்ட பேச சொல்றீங்களே அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். சார் சொல்லுவார், டானிசந்தர் சொல்லுவார், நீ வந்து ஆஹ், நாளைக்கு வந்து நீ காலேஜுக்கு போற, ஒரு ஜூனியர் இருக்கான் இல்ல ஒரு சீனியர் இருக்கான், இல்ல உன் கிளாஸ்மேட்டே ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நீ பேசுறது இல்ல, நீ அவன்கிட்ட நம்பர் வாங்கணும், பிசினஸ் சேர்க்கணும், ப்ராடக்ட் விற்கணும், அதெல்லாம் அதெல்லாம் அடுத்த சாப்டர், அதெல்லாம் விட்டுரு. இன்னைக்கு உன்னோட விஷயம் என்னன்னா, நீ சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் விட்டுரு, இன்னைக்கு ஒரு சிங்கிள் இட, இல்ல அவுட் ஆகாம நின்று ஆட, சிக்ஸ் அப்புறம் அடிக்கலாம், இன்னைக்கு வர்ற யாக்கர் பால ஸ்டாப் பண்ண, அவுட் ஆகாம இருந்தாவே அப்புறம் சிக்ஸ் அடிச்சுக்கலாம் தானே, ரைட்டா? ஸோ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் ஸ்ட்ரைக் த கான்வர்சேஷன், லீவ் த கான்வர்சேஷன். இப்போ நீங்க வந்து இப்போ எனக்கு நடந்திருக்கு, நான் டானி சென்டர், நாங்க உட்லேண்ட் டிரைவ்னு ஹோட்டல் இருக்கோம். ஆம், நான் நான் பண்ணியிருக்கேன், யார் தெரியுமா? அங்க வந்து நிறைய சினிமா ஆளுங்களாம் வருவாங்க. அயன் படத்துல சூர்யாவோட ஃப்ரெண்டா, தமன்னாவோட அண்ணனா ஒருத்தன் வருவான் தெரியுமா, அவன் பேர் ஜெகனோ ஏதோ ஒரு பேர். அவன் வந்து காஃபி வாங்கிட்டு வந்து உட்காந்தான். நான் வந்து அவனுக்கு முன்னாடி போய் உட்காந்தேன், உட்லேண்ட் சேவன்ல உட்காந்துட்டு, ஹாய் ஜி அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்னை அப்படி பார்த்தான், பார்த்துட்டு காஃபி எடுத்துட்டு பக்கத்து டேபிளுக்கு போயிட்டான். காஃபி எடுத்துட்டு பக்கத்து டேபிளுக்கு போயிட்டான். நான் வந்து சில பேர்ட்ட ஹாய் ஜி அப்படின்னு அப்படியே என்ன பார்த்து முறைச்சிட்டே இருப்பாங்க, ஜி உங்களுக்கு தான் ஹாய் அப்படின்னா அப்படின்னு போயிடுவாங்க. ஜிம்ல ஒருத்தர் இருக்கிறாரு, நான் இப்படி பார்த்தேன்னா அவர் கீழே குனிவாரு, நான் அப்படியே விட மாட்டேன், கீழால வந்து ஜி எப்படி இருக்கீங்க, நல்லா நல்லா ஜாலியா இருக்கும். யூ என்ஜாய் த ப்ராசஸ், ரைட்டா? ஸோ இப்போ வந்து லெட் சப்போஸ் வந்து நீங்க நாளைக்கு வந்து ஒரு ஹாய் சொல்றீங்க, அவன் ரெஸ்பாண்டே பண்ணல, என்ன ஆயிட போகுது, ஒன்றும் ஆகாது. ஆனா சில பேரு, நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க வந்து இந்த கால் எவ்வளவு பேர் இருக்கீங்க, 113 பேர் இருக்கீங்க. நான் யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு ரெடி, நான் இப்போ ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன், இந்த சேலஞ்சில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு புக் கொடுப்பேன். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? நான் புக் கொடுப்பேன். சுதீக்ஷா ரெடி, சல்மான் ரெடி, நெல்லை ரெடி, பாரதி எல்லாம் ரெடி, ரெட்டா கஸ்தூரி ரெடி, லோகேஷ் சரண்யா ரெடி, ஜெயசுதா ரெடி, முருகவேல் மணிகண்டன் எல்லாம் ரெடி, ரைட்டா? சேலஞ்ச் என்னவென்றால், நீங்க நாளையில இருந்து ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கங்க, 20 பேர்கிட்ட ஹாய் சொல்லுங்க, ஸ்ட்ரைக் பண்ணுங்க கான்டாக்ட் இத. அஹ், உங்க ஆபீஸ்க்குள்ள வந்தவங்க இல்ல நீங்க யாரு, இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்க ஆபீஸ் 5 அடிக்குள்ள வந்துட்டாங்கன்னா உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க, சரி உங்க ஆபீஸ்க்குள்ள யாரும் வரமாட்டாங்க, நம்மளே இன்னொருத்தங்க இருக்கிற இடத்துல போய் ஆபீஸா உருவாக்கிக்கணும். யூனோ வாட் ஐ மீன், நம்மளே, ரைட்டா? ஐ ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் பீப்புள். என்ன பர் டே இல்ல, டோட்டலா அக்கில கேட்கறோம், பர் டே 20 கேட்கறாங்க, இல்ல இல்ல டோட்டலா ஒரு 4-5 டேஸ்ல ஒரு 20 பேருக்கு கான்டாக்ட், இது கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஸ்மைலிங் ஃபேஸோட, ஸ்மெல் குட்டு, ட்ரெஸ் அப் குட்டு, அதாவது நீங்க த வே யூ கோ, த வே யூ வாக், த வே யூ கேரி யுவர் செல்ஃப். அங்க இருக்க மக்கள் என்ன யோசிக்கணும்னா, சரி ஏதோ பெரிய ஆள்றா, இவன் நம்மகிட்ட பேச மாட்டானா, இவன்கிட்ட நம்ம பேசணும்னு அவன் நினைக்கணும்.
நீங்களே அப்படியே ரொம்ப சோகமா அப்படியே நீங்க வந்து நீங்க எவ்வளவு பினான்சியல் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் ஒரு நல்ல சட்டை எடுத்துக்கங்க. அந்த சட்டை துவைச்சு போட்டுக்குங்க. 2 சட்டை வச்சுங்க. ஒண்ணு காயறப்போ ஒண்ணு போட்டுக்குங்க. ஒரு நல்ல ஜீன் எடுத்துங்க. ஒரு நல்ல ஷூ வாங்குங்க. ஒரு நல்ல போன் வாங்குங்க. கேரி யுவர் செல்ஃப். உங்களை நல்லா குரூம் பண்ணிக்கங்க. ஸ்மெல் குட். சில பேர்லாம் வாயை திறந்தாங்கன்னா நம்ம ஒரு அடி ஒரு 10 அடிக்கு ஆபீஸ் விட்டு எகிரி வெளில வச்சுட்டு பாம்பு பிளாஸ்ட் எல்லாம் வந்து தெரியுமா? உங்க வாய் நாறுதா? வாய் நாறுறது நம்மளுக்கு தெரியாது. இன்னும் ப்ரஷ் ட்வைஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா ப்ரஷ் பண்ணிட்டு போங்க. யூ நீட் டு ஆல்வேஸ் ஹேவ் த டியோட்ரண்ட் இன் யுவர் பேக். என்னோட என்னோட சைட் பேக்ல நான் எப்போதுமே டியோட்ரண்ட் வச்சிருப்பேன். நான் கார்ல இருந்து அதுக்கு முன்னாடி லைட்டா அடிச்சிட்டு போவேன். ஸ்மெல் குட், ஸ்மெல் குட், பி குட். ரைட்டா? சரி. 20 பேர்கிட்ட ஸ்ட்ரைக் த கான்வர்சேஷன். 20 பேருமே உங்கள்கிட்ட பேசலன்னா, 20 பேருமே உங்களை பார்த்து முறைச்சிட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு gift தரேன். பீப்புள் ஆர் ப்ரெடிக்டபிள் இன் லார்ஜ் நம்பர்ஸ். பீப்புள் ஆர் ப்ரெடிக்டபிள் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன சதீஷ் அப்படின்னா, சீட்டு கட்டு இருக்கு, ஒரு பெரிய சீட்டு கட்டு இருக்கு. நான் ஒண்ணு இப்படி இப்படி திருப்பி திருப்பி போட்டே இருக்கேன். ராஜா வருமா? கண்டிப்பா வரும். சில பேருக்கு முதல்ல வரும், இல்ல சில பேருக்கு லாஸ்டா வரும். ஆனா ஒவ்வொரு சீட்டு கட்டுலயும் 4 ராஜா 4 ராணி இருக்கும். 4 ஜோக்கர் இருக்கும். 8 ஜோக்கரா 4 ஜோக்கரா? 8 ஜோக்கரா? ஒரு கட்டுலயா? ஒரு கட்டுல 2 ஜோக்கர். 2 ஜோக்கர் இருக்கும். ரைட்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ வென் யூ டாக் டு 20 பீப்புள், சில பேர் முறைப்பாங்க, சில பேர் ஹாய் சொல்லுவாங்க. கேன் யூ பி இன் டச் அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்டா நம்பர்லாம் வேணாம் சார் அப்படி சொல்லிட்டு போவாங்க. சில பேர் ரொம்ப ஆர்வமா கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சினாரியோல யங்ஸ்டர்ஸ் சொந்தக்காரன்ட்ட பேசுறதோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நல்லா பேசுறாங்க. எவ்வளோ ஆப், எவ்வளோ விஷயங்கள். இன்னைக்கு வந்து ரேபிடோல பொண்ணுங்க போறாங்க, வராங்க. இன்னும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரெக்கிங் போறாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பு போறாங்க. இன்னும் நீங்க அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் வெரி ஓப்பன் நவடேஸ். பீப்புள் என்டர்பிரைசிங்கா யாரும் நம்மள்ட்ட பேச மாட்டாங்கன்றதான் மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். பீப்புள் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஹாப்பி பீப்புள். ஒரு ஒரு அதான் சொன்னாலும் கம்யூனிட்டி பில்டிங். கம்யூனிட்டி பில்டிங் என்னன்னா, உங்களோட கம்யூனிட்டி வில் அட்ராக்ட் பீப்புள். தட்ஸ் கால் கம்யூனிட்டி பில்டிங். ரைட்டா? சரி. ஸோ டாக் டு பீப்புள். இந்த இந்த இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையா படம். நான் சொல்றேன், செம்மையா படம். எவ்ரி சிங்கிள் மந்த் வால்யூம் அல்லும். மக்கள் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. சொந்தக்காரங்க ரெஃபரல் கொடுப்பாங்க. சொந்தக்காரங்க ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஒரு சைடு புது மக்கள் உள்ள வருவாங்க. அவங்க நாளைக்கு ரெஃபரல் கொடுப்பாங்க. ஆன் அ டெய்லி பேசிஸ். ஆன் அ டெய்லி பேசிஸ் ஒரு 5ல இருந்து 10 கான்டாக்ட் வந்து சோசியல், அதாவது சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக், ஜென்ரலா நீங்க பாக்குற மக்கள் ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, உங்க ஏரியால, உங்க அபார்ட்மெண்ட்ல, உங்க லிஃப்ட்ல, உங்க ஜிம்ல, டீ கடையில, எல்லா இடத்துலயும் ஒரு 5ல இருந்து 10 கான்டாக்ட் ஆவரேஜா அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுல இன்ஸ்டால ஒரு 2 பேரு. அதாவது டோட்டல் அன்னோன்ட்ட போய் பேசுறது கிடையாது. அது தட்ஸ் ஓகே. நீங்க வந்து இப்ப நம்ம டீம்லயே எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இன்ஸ்டால போய் ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு அவங்க வந்து அந்த பிசினஸ் பெருசா பண்றவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. தட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஒரு சைடு பண்ணுங்க. பட் அதை மட்டுமே பண்ணாதீங்க. அங்க ஒரு 2 கான்வர்சேஷன் பில்ட் பண்ணீங்களா, நீங்க சொந்தக்காரன்ட்ட ஒரு 2 கான்வர்சேஷன், ஆல்ரெடி பழைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 2 கான்வர்சேஷன், உங்க ஸ்கூல் குரூப்ல ஒரு 2 கான்வர்சேஷன். இந்த இந்த கலவையில போறப்போ உங்களுக்கு வந்து அப்படியே இந்த இந்த கான்டாக்ட் பில்டிங்ன்றது வந்து அப்படியே நீங்க நீங்க முடிவு பண்ணி மூச்சு விடல, மூச்சு தானா விட்டுட்டு இருக்கீங்களா, தூங்குறப்ப கூட மூச்சு தானா விட்டுட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி கான்டாக்ட் பில்டிங் வந்து அப்படியே அப்படியே பேரலா அப்படியே நடந்துட்டே இருக்கும். நடந்துட்டே இருக்கும். இதுல என்னன்னா, இதுல நம்ம வந்து பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எவனோ ஒருத்தன் பேடா பிஹேவ் பண்ணிட்டான். எவனோ ஒருத்தன், நான் சொன்ன டெம்பரவரி ஃபெயிலியருக்காக பர்மனன்ட் டெசிஷன், எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு நம்பர்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டான் அப்படிலாம் பெருசா இப்பெல்லாம் சொல்றது கிடையாது. பட் உங்க இன்ட்யூஷன் வச்சு இப்ப வந்து 10 பேர் நிக்கிறாங்க ஒரு இடத்துல, இல்ல 10 பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா ஒருத்தன் கராரா இருக்கான். அவனுக்கு உங்க இன்ட்யூஷன் சொல்லும் யார்கிட்ட போய் பேசலாம், எவன் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கான், எவன் ஆல்ரெடி அவன் பாடி லாங்குவேஜ் பார்த்தாவே தெரியும். அவன் எப்படி அவனே வந்து யாரா பேச மாட்டாங்களான்னு ஏங்குற மாதிரி தெரியும். ரைட்டா?
எவ்ரிதிங் வில் ஹேப்பன். நீங்க வந்து மேட்டர் ஆஃப் டைம் உங்க ஸ்டேட்டஸ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வந்து ப்ராடக்ட் மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. ரைட்டா? உங்க மேல ட்ரஸ்ட் வரும். உங்க லைக்ஸ் அதிகமாகும், ஷேர்ஸ் அதிகமாகும், இன்ஸ்டாகிராம் நம்பர்ஸ் அதிகமாகும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன். பட் நான் டிட் ஐ மிஸ் எனிதிங் இதுல இந்த டோட்டல் இந்த கேம்ப்ஸ் டிட் ஐ மிஸ் எனிதிங்? ஏதாவது நான் எனிதிங் எல்ஸ் நான் மிஸ் பண்ணனா? என் மைண்ட்ல வரதெல்லாம் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் நானு. சரவணன் கேம், சாய் கேம், கார்த்திக் கேம், எனி பர்டிகுலர் திங், எனி கொஸ்டின்ஸ் இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இட் இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். கம்ஸ் பை பியோர் ப்ராக்டிஸ். கிரிக்கெட் மாதிரி, ஃபுட்பால் மாதிரி, இந்த கான்டாக்ட் ஜென்ரேஷன்ன்றது ப்ராக்டிஸ். ஆனா என்ஜாய் த ப்ராசஸ். இத வந்து அப்படியே வந்து குமார் சிவராமகிருஷ்ணன் சொல்வாரு, ட்ரிபிள் டைமண்ட் அவரு. இந்த பிசினஸ தொற்று நோய் கொடுக்குற மாதிரி நொட்டு கொடுக்காத பாரு. தொற்று நோய் கொடுக்குற மாதிரி, உனக்கு மலேரியா இருக்கு, உனக்கு வந்து டெங்கு இருக்கு, உனக்கு கொரோனா இருக்கு, இந்த கொரோனாவை இன்னொருத்தன்ட்ட போய் அப்படி கொடுக்காத. அப்படி அப்படியே பயந்து பயந்து இது ஒரு ஸ்ப்ரெட் த ஹாப்பினஸ். ஸ்ப்ரெட் த ஹாப்பினஸ். ரைட்டா? உங்கள்கிட்ட ஒரு ஐபிஎல் ஃபைனலுக்கு 4 டிக்கெட் இருக்கு. இன்னும் 3 ஃப்ரெண்டை கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு 5 டிக்கெட் இருக்கு. ரோஹிணி தேட்டர்ல இல்ல வெற்றி தேட்டர்ல 5 டிக்கெட் இருக்கு. ஜெயிலர் 2க்கு 5 டிக்கெட் இருக்கு. இப்ப நீங்க ஒரு டிக்கெட், நீங்க ஒருத்தர் போறீங்க காலைல ஏர்லி மார்னிங் ஷோ, இன்னும் 4 பேரை கூப்பிடுறீங்க. எப்படி கூப்பிடுவீங்க? டிக்கெட் இருக்குடா. பயந்து பயந்து கூப்பிடுவீங்களா, இல்ல செலிப்ரேஷனோட கூப்பிடுவீங்களா? இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு என்னைக்காவது இந்த கோல்ட் கால் பண்றதுக்கோ, டிஜிட்டலாவோ பிசிக்கலாவோ கோல்ட் கால் பண்றதுக்கோ, கான்வர்சேஷன் பண்றதுக்கோ தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன். இது நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல எனக்கு ஒரு லீடர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு பேப்பர் பேனா, ஒரு குட்டியா ஒரு பேப்பர் பேனா எடுத்து உங்களுக்கு இந்த பிசினஸ்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்றது எழுதுங்க. என்னெல்லாம் கிடைக்க போகுது? இப்ப எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது நான் எழுதுனேன். ரிட்டையர்மெண்ட், 7 நாளும் சண்டே, டிராவலிங் த வேர்ல்டு, கெட்டிங் அவுட் ஆஃப் டெப்ட், சாலிட் 6 ஃபிகர் இன்கம், சாலிட் இன்கம் எவ்ரி சிங்கிள் மந்த், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ஸ், நல்ல ஹெல்த், நல்ல மைண்ட் செட்டு, 10 நல்ல விஷயம். இது மூலியமா இந்த பிசினஸ் ரெக்கக்னிஷன். ரைட்டா? சோ இந்த இந்த நீங்க தயக்கம் வருது இல்ல, தயக்கம் வரப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதை நீ பாரு, அந்த லிஸ்ட பாரு. நீ ஒரு ஹலோ சொல்றது மூலியமா, ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கால் பண்றது மூலியமா, இதெல்லாம் அவனுக்கும் கிடைக்க போகுது. பிரம்மன் மாதிரி நீ படைக்கிற, அவனுக்கு அவனுக்கு நீ வந்து அவனுக்கு கிடைக்கிறதுக்கு நீ ஒரு தூண்டுகோலா இருக்க. நீ யுவர் த மெசஞ்சர். யுவர் த மெசஞ்சர். ரைட்டா? அப்படி இருக்கிறப்போ உனக்கு எதுக்கு தயக்கம்? இவன் அவனுக்கு அவன் வந்து மச்சி வாடா சரக்கு போடலாம், தம் அடிக்கலாம், சரக்கு போடலான்னு கூப்பிடுறவன்லாம் சந்தோஷமா கூப்பிடுறான். கெட்டு போறதுக்கு சந்தோஷமா கூப்பிடுறானுங்க. அதுக்கு ஒரு பார்ட்டி பண்றானுங்க. கெட்டு போறதுக்கு, உடம்புக்கு கெடுதல், மனசுக்கு எல்லாத்துக்கும் கெடுதல், அதுக்கு பார்ட்டி பண்றதுக்கு தைரியமா கூப்பிடுறாங்க. நல்லது பண்றதுக்கு என்னையா பிரச்சனை? இன்னும் ஜஸ்ட் இமேஜின். இதெல்லாம் லிஸ்ட் இது இது வந்து உனக்கு மட்டும் கிடைக்காது. இது நீ ஜெனியூனா, இப்ப நான் வந்து எந்த விதமான தயக்கம் இல்லாம ஐ கால் சாய்ராம். லாஸ்ட் 20 years how much money சாய்ராம் would have made in this business? எத்தனை ட்ரிப்பு போயிருக்காரு, எவ்வளோ ஒரு நியூட்ரிஷன், எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கும். நான் சொன்னதுனால தான் அதில் கிடைச்சிச்சு. அப்ப எனக்கு என்ன தயக்கம்? எனக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு எதுக்கு தயக்கம் இருக்கணும்? ரைட்டா? ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா, லெட் மீ டெல் யூ சம்திங், யூ வில் என்ஜாய் த பிசினஸ். ட்ரெஷர் ஹண்ட்லாம் விளையாடுவோம் தெரியுமா? ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்குன்னு 6 லீடர்ஸ், 10 லீடர்ஸ், முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 3 லீடர்ஸ் தேர் வெயிட்டிங், ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வி ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் தெம். அதை என்ஜாய் பண்ணி யூ நீட் டு ப்ளே த கேம். ரொம்ப ஜாலியா, எக்ஸைட்மெண்ட்டோட நீங்க வந்து ஒவ்வொருத்தட்டையும் பேசுறப்பையும் அந்த இன்னோசன்ஸோட, எக்ஸைட்மெண்ட்டோட, இவர் தான்ப்பா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி, அந்த விஷுவலைசேஷனோட, அந்த ப்ரேயர்ஸோட, அந்த மேனிஃபெஸ்டேஷனோட, அப்படி 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 பேசும். ரைட்டா? அவங்க பரம்பரையே என்னால மாறப்போகுது, நான் தான் மெசஞ்சர், நான் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறேன், அவங்க மைண்ட் செட் மாறப்போகுது, தெல் பி ஹாப்பி, தெல் பி அவங்க வீட்டுல பிறக்க போற ஒரு குழந்தை வந்து கூட ரெஸ்யூமை தூக்கிட்டு எங்கேயும் சுத்தாது, ஆண்டர்பனரா மாறும். அதுக்கு நான் இன்னைக்கு விதை போட போறேன்.
அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா பண்ணணும் இந்த ப்ராசஸை, லிஸ்ட் பில்டிங் ப்ராசஸை. ஏட்டா ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து ஒரு அப்படியே ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு டோன்ட் ட்ரீட் திஸ் லைக் அனதர் ஜாப். வி டோன்ட் வாண்ட் அனதர் ஜாப். ஆல்ரெடி ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க, இது இன்னொரு வேலையா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இதை ஒரு ஒரு ஆம், ஆம், ஒரு செம ஜாலியான ஒரு ப்ராசஸா பார்க்கணும். புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஆடியோ கேட்கறதா இருக்கட்டும், மீட்டிங் அட்டன் பண்றதா இருக்கட்டும், கான்வர்சேஷன் பண்றதா இருக்கட்டும், கோல்டு கால் பண்றதா இருக்கட்டும், ப்ராடக்ட் கன்சல்டேஷன் பண்றதா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும். இட் should பி த செம்ம ஹாப்பியா ஃபன்னா என்ஜாய் பண்ணி பண்ணணும். ரைட்டா? அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பிசினஸ் மேல நம்பிக்கை வரணும், அப்ளை மேல நம்பிக்கை வரணும், இந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வரணும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். உங்க கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கணும். இந்த உங்க கனவுகள், எனக்கு எனக்கு இது கனவுகள் இருக்கு, நடந்தா ஓகே நடக்கலாம் அப்படிலாம் இருக்கட்டாங்க. நடந்தே தீரணும், நடத்தியே காட்டணும். அது என் கையில தான் இருக்கு, நான் தான் நடத்தணும். என்ன எவனும் வந்து காப்பாற்ற மாட்டான், என் லைஃபை நான் தான் காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெளிவு வரணும். ஆனா இந்த யூல் என்ஜாய் திஸ் ப்ராசஸ். ரைட்டா? வில் கைட் யூ, வில் ஹெல்ப் யூ. லாம்ப்ரேட்டஸ் அகாடமியில லிஸ்ட் பில்டிங் ஒர்க் ஷாப் இருக்கு. அது மேபி 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது. அன்னைக்கு இருக்க மைண்ட் செட்டுக்கு நான் ஏதோ ஒரு நல்ல டாபிக்ஸ் எல்லாம் பேசியிருப்பேன், போய் பாருங்க. கோல்டு காலன்னே 1 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், லாம்ப்ரேட்டஸ் அகாடமியில இருக்கு, போய் பாருங்க. நாளைக்கு நீங்க வந்து ஒரு கேம் வச்சுக்கலாமா? நீங்க இந்த 120 பேர் 110 பேர் வாட்டவர், நீங்க எல்லாருமே ஒரு குரூப்ல இருக்கீங்க. நாளைக்கு நீங்க இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாருமே நம்மளோட கோல்டு கால் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போறோம். ஒருத்தர் நின்னாரு, நான் பேச வாய்ஸ் நோட்ல, டெக்ஸ்ட்ல பண்ண முடியாது, அந்த எமோஷன் கிடைக்காது. எவ்வளவு பேர் இந்த கேமுக்கு வரீங்க? கோல்டு கால் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன். நான் பண்ண போறேன், நான் பண்றேன். ஹரிணி பண்றேன், நாங்க மணிகண்டன், சிரஞ்சீவி, கீர்த்தனா, ராஜேஸ்வரி. இது என்ன பண்ணுன்னு என்ன பண்ணுன்னு சொல்றேன். பண்ணாதவங்களுக்கு கூட ஒரு தூண்டுதல் இருக்கும். திஸ் இஸ் கால் கம்யூனிட்டி. அவன் பண்றான், இவன் பண்றான், ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம டீம்ல ஒரு நிறைய நிறைய நூதன முறையில எல்லாம், ஆமா நிறைய இருக்கு. அதை பத்தி பேசணும்னா ஒரு நூதன முறையில எல்லாம் கால் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, கால் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு கால் வச்சு வில் 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 ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. யூ என்ஜாய் திஸ் ப்ராசஸ். நாளைக்கு ஒரு டே ஆஃபர் சொன்னாங்க. நாளைக்கு கால் பண்ணவங்களுக்கு எல்லாம் மட்டும் ஒரு கால் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. எவ்வளவு பேர் வருவீங்க? வெறும் கோல் கால்ல நடந்த ஃபன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றோம் அப்படி சொல்லிட்டு. ரெடியா? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஏண்டா என்ஜாய் த ப்ராசஸ், யூ லவ் இட். லிட்டரலா யூ. நான் சொல்லட்டுமா, எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க தெரியுமா கோல் கால் மூலியமா? எவ்வளவு டர்ன் ஓவர் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை டவுன்லைன்ஸ் வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை டவுன்லைன்ஸ் இன்னைக்கும் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவோ நடந்திருக்கு அந்த கோல் கால், அந்த கான்வர்சேஷன், அந்த வந்து போய் ஒருத்தர் பேசுறது மூலியமா எவ்வளவோ, நேம் இட், இன்னும் அவ்வளவு நடந்திருக்கு. ரைட்? இந்த இதுல தான் ஐ வாண்ட் டு ஆட் couple of more announcements. இந்த சண்டே மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பிசினஸ் growth மீட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு ஃபியூ லீடர்ஸ் வந்து பண்றாங்க. நம்மள வந்து நீங்களும் எங்க கூட வாங்க, யூ ஆல்சோ பார்ட்டிசிபேட் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய பேசிட்டு லீடர்ஸ் எல்லாம் பேசிட்டு டானிசன் சார்ட் அன்னைக்கு போய் மீட் பண்ணோம் வீட்டில். நிறைய வி ஹேட் அ பிரைன் ஸ்டார்ம். தென் ஓகே நத்திங் ராங், வில் டேக் இட் ஃபார்வர்ட் சொல்லிட்டு. ஸோ பிசினஸ் growth மீட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சண்டேஸ். நான் வந்து ஷெட்யூல் அனுப்புறேன். லாஸ்ட் சண்டே, அடுத்த 4 மாசத்துக்கு 4 பிசினஸ் growth மீட். ரைட்டா? பேனல் டிஸ்கஷன், எல்லாருமே எமரல்ஸ் டைமண்ட்ஸ். ஒருத்தர் ஒரு லீடர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, 4 லீடர் ஆன்சர் பண்ணுவாங்க. ரைட்? இந்த வாரம் சண்டே, கம்மிங் சண்டே மார்னிங் 11 o'clock ஆன்லைன்ல திஸ் பிசினஸ் growth மீட் இஸ் ஹேப்பனிங். 4 ஸ்பீக்கர்ல ஒரு ஸ்பீக்கர் டானிசன் சார் பேச போறாங்க. ஒரு ஸ்பீக்கர் ஷீலா விஸ்வநாத் மேம், ஷீ இஸ் அ டாக்டர். ரைட்டா? ரேடியாலஜிஸ்ட்ல
ரேடியோ அவங்க வந்து ஷீ இஸ் நாட் டாக்டர், ஷீ ஓன்ஸ் த ரேடியாலஜி. இல்ல, ஓகே, ஷீ இஸ் அ ஃபவுண்டர் எம்ரல். அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து வெங்கட் சார். தன் ராஜேஷ் தெரியுமா? இஸ் எமரல். தன் ராஜேஷ் தான் வந்து இந்த பேனல் பிரியாம இந்த மாதிரி வராங்களா, பேனல் நடத்த போறாங்க. ஒரு ஸ்பீக்கர் தான். நான் வந்து சென்ட் யூ த ஷெட்யூல். ஸோ வந்து இந்த growth மீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆன்லைன் நடக்க போகுது. சண்டே மார்னிங் 11 o'clock நடக்க போகுது. ஸோ செட் அ கோல். நான் இந்த growth மீட்டுக்கு இவ்வளோ பேர், நான் எல்லாரோட ப்ரொஃபைல் நான் அனுப்புறேன், அந்த போஸ்டர்ஸ் அனுப்புறேன் ரைட் ஆஃப்டர் திஸ். how many of you are excited? பாருங்க, நம்மளுக்காக எல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல. இதுக்கு பின்னாடி so much of work, so much of discussion. நாலு பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்காக நம்மளோட நம்மளோட பிபிஎஸ் நடக்குது ஆன்லைன்ல. அடுத்த ஸ்பீக்கர் நான் யோசிச்சு வச்சுட்டேன். பட் திஸ் இஸ் லைக் பேனல் டிஸ்கஷன், பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ், நம்ம லீடர் வந்து இருக்கிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டிங் ஈவென்ட் ஆன் திஸ் சண்டே மார்னிங் at 11 o'clock. I'll send you all the details. ஸோ வந்து ரீகேப் என்ன பண்ண போறோம்? என்ஜாய் த கான்வர்சேஷன். அது சொந்தக்கான கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன், கோல்டு கால் கான்வர்சேஷன், பிசினஸ் கான்வர்சேஷன், ப்ராடக்ட் கான்வர்சேஷன். என்ஜாய் த கான்வர்சேஷன். டாஸ்க் என்ன? ஆக்ஷன் டு டூ. ஆக்ஷன் டு கால் டு ஆக்ஷன் அதை சொல்றாங்கல்ல இப்பெல்லாம். இதோட இந்த இந்த செஷனோட ஆக்ஷன் என்ன? நாளைக்கு இந்த கால்ல இருக்க எல்லாரும் உங்களோட கோல்டு கால் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறீங்க. ரைட்டா? நீங்க கும்பல் இருக்கிற இடத்துக்கு போங்க. அது டீ கடையோ, ஜிம்மோ, காய்கறி கடையோ, கோயிலோ. ஜஸ்ட் கோ டாக் டு பீப்புள், கனெக்ட் பீப்புள். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நம்பர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு அப்படியே போய் ஐ சுந்தர்லிங்கம் மூணை தொட்டது யாரு, சுந்தர்லிங்கம் தொட்டு வந்துட்டு அப்படி இல்லை. மைண்ட்ஃபுல் கான்வர்சேஷன். ஜஸ்ட் கனெக்ட் அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி 10 பேர்ட்ட கனெக்ட் பண்ணாவே நம்பர்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இஃப் யூ கம்ஃபர்டபுள், அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா பேசுறாங்க, நம்பர் வாங்கலாம், நம்பர் வாங்கிக்கலாம். இல்ல இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர். ரைட்டா? ஸோ வித் தட் வி ஆர் டன். தேங்க்யூ வெரி மச். மீட் யூ ஆல் ஆன் வெனஸ்டே ஃபார் அ ப்ராடக்ட் ட்ரைனிங். அண்ட் திஸ் சண்டே நான் பேனல் டிஸ்கஷன், அடுத்த 4 மாசத்துக்கான பேனல் டிஸ்கஷன் அனுப்புறேன். யாரு ஸ்பீக்கர், யாரு அந்த இன்டர்வியூ பேனல் எடுக்க போறவங்க யாரு, எல்லாம் அனுப்புறேன். இந்த மாசம் ஸ்பீக்கர், இந்த வாரம் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொஃபைல் அனுப்புறேன். மோர் ஓவர் நம்ம அப்ளைன் டானிசன் சார் வந்து இந்த சண்டே வந்து பேனலிஸ்ட் அவங்க ஒருத்தாங்க. பவர்ஃபுல்லான ஈவெண்ட் இஸ் லோடிங். நம்ம என்ன பண்ணணும்? we just need to build the organization, build a community. இப்பையிலேருந்து பேச ஆரம்பிக்கணும். ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி. இந்த சண்டே மார்னிங் ஹை ப்ரொஃபைல் மக்கள், ஒரு பிசினஸ் பேனலிஸ்ட் நடக்க போகுது. ஆன்லைன் கம்யூனிட்டி இஸ் ஹேப்பனிங். will you be interested to அட்டன் பண்ணணும்? இந்த இன்ட்ரோ வீடியோ பாரு, இந்த பூட் கேம்ப் பாரு, இந்த வாட் நெக்ஸ்ட் பாரு, இந்த புக்ஸ் பத்தி ரிவ்யூ படி, இதெல்லாம் பாரு, வா சண்டே மார்னிங் வா அப்படி சொல்லி நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ வித் தட் வி ஆர் டன். மொபைல் டேக் கேர்.